ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதத்தோடு சாப்பிடலாம், அப்புறம் சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க ரொம்பவே ஈஸியான நல்ல டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்க போகிறேன். நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி 2 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூண்டையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வெறும் மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்றது போல் இன்னும் அதிகமாக சேர்க்குறதோ இல்லை குறைவாக நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறதோ பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். அதாவது ரொம்ப அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் ஒரு சுற்றி எடுத்தாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி வெங்காயம் பூண்டு வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக வந்து அரைக்கக்கூடாது. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயம் பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைக்கும் பொழுதே உப்பு சேர்த்ததுனால இப்போ வந்து உப்பு மிளகாய் தூள்லாம் சேர்க்க வேணாம். எண்ணெயிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த வெங்காய பூண்டு விழுது வந்து நல்லா வதங்கணும். பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். கூடவே நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்த்துருக்கிறதுனால குறைஞ்சது ஒரு 4லேருந்து 5 நிமிஷமாவது நீங்கள் எண்ணெயில் நல்லா வதக்குனாதான் பச்சை மணம் போகும். இப்போது இது கூட தக்காளி வந்து சேர்த்துக்க போகிறேன். 6 தக்காளி பழம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக இருந்தால் வதங்க லேட் ஆகும். ரொம்ப பெருசாகவும் வேணாம். இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். தக்காளி நல்லா வெந்து அதுவே மசிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இப்போ திரும்ப கலந்து கொடுத்துக்கலாம். அப்பப்போ கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுட்டே குக் பண்ணும்பொழுது தக்காளி நல்லா வெந்துடும். தக்காளியோட பச்சை மணம் போயிடும். நல்லா நம்ம இப்படி கரண்டி வச்சு இப்படி மசிக்கும்போது நல்லா பாருங்கள், இப்போ வெந்து மசிஞ்சு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா குக் பண்ணலாம். இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அப்பப்போ வந்து கலந்து கொடுத்து குக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா வெந்து பச்சை மணமெல்லாம் போயிட்டு சூப்பராக குக் ஆகிட்டு வந்துருச்சு. தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சேர்க்கல. ஆனால் கரெக்டாக நம்ம குக் பண்ணி சூப்பரான கன்சிஸ்டன்சியில் நம்ம கொண்டு வந்துட்டோம் பாருங்கள். கடைசியாக இப்போ இது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்பவே டேஸ்டியாக இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் சைட் டிஷ் ரெசிபி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்திக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வெறும் சப்பாத்தி மட்டும் இல்லாமல் பூரிக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். நான் பரோட்டாக்கு கூட தொட்டு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கும் அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.